Hi friends, நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Photoshop Expressல எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, first நான் எப்படி டவுன்லோட் பண்ணனும்னு சொல்லிக்கிறேன். Microsoft Store போய்க்கோங்க. Microsoft Store போனோனே நீ வந்து ADOBE டைப் பண்ணீங்கன்னா இது நமக்கு வரும். Adobe Photoshop Express அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீயான ஆப் தான். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஆப் வச்சிருக்கேன். அதனால வந்து லான்ச்னு காமிக்குது. இப்போ நான் லான்ச் பண்றேன். லான்ச் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிக்சர்ஸ் லைப்ரரி போய்க்கோங்க. போய் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன எப்படிலாம் எடிட் பண்ணலன்னா பேசிக்னு போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைப்ரண்ட், ஆட்டம், ஸ்ப்ரிங், சம்மர் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா இருக்குது. இப்போ நான் வைப்ரண்ட் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நம்ம டார்க்னஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி தரோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சாம், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட், போர்ட்ரைட், இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ராப். இது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸை க்ராப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயும் வந்து நமக்கு வந்து எந்த விதத்தில் க்ராப் பண்ணணும்னு கேட்கும், எந்த ரேஷியோவில். இப்போ வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் கவர் பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யூடியூப் தம்ப்நெயில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் தம்ப்நெயில் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூடியூப் தம்ப்நெயிலோட சைஸு. நான் அந்த ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ். இது வந்து எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட், சேச்சுரேஷன், ஒயிட்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ்போஷர் போய்க்கலாம். எக்ஸ்போஷர் போய் நான் வந்து எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து கலர், எஃபெக்ட்ஸ், டீட்டெயில்ஸ், ஸ்ப்ளிட் டோன், பிளர் அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிளர் போட்டுட்டிங்கன்னா எந்த இடத்துல பிளர் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் வந்து இதை கொடுத்து பிளர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் இருக்குது, மீதி எல்லா இடமும் பிளர் ஆயிடுச்சு. இதை வந்து போர்ட்ரேட், இது வந்து போர்ட்ரேட் ஷாட் மாதிரி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீல். இப்போது உங்கள் ஸ்பாட் ஹீலுங்கிறது என்னென்னா, உங்கள் இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக விழுதுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக மாறும். இப்போ நான் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக விண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஹீல் யூஸ் ஆகும். ரெட் ஐ, இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஐ வந்து சில லைட்னால வேறு கலர் இருக்கும், அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெட் ஐ. இது வந்து பீப்புளுக்கு இருக்குது, பெட்ஸுக்கும் இருக்குது. இப்போ கடைசியாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர். இது வந்து பீவல் பிளாக், பீவல், விக்னட்டி பிளாக், விக்னட்டி நார்மல் மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். வெர்டிக்கல் பார்டர் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஒரு ஹரிசாண்டல் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எட்ஜஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டைலிஷ் வச்சுக்கிறேன். எட்ஜ் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து இன்னும் எஃபெக்ட் அதிகமாக ஆக்கணும், நாம் பண்ண வேண்டாம், இதுவே பண்ணிக்கும். இந்த சிம்பிள் இருக்கு பாருங்க, ஆட்டோ என்ஹான்ஸ். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகிருக்கு. இப்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சு.
இப்போது நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஜூம் பண்ணுற பட்டன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி கிளாரிட்டி பார்த்துக்கலாம். இப்போது கடைசியாக சேவ் அண்ட் ஷேர். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். நான் வந்து பிக்சர்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணுறது அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.